இந்த நாளின் செய்திக்கான வேத பகுதி யோவான் 5வது அதிகாரத்தில் முதல் சில வசனங்களில் இருக்குது. வசனங்களை வாசித்தா லேட் ஆகுங்கிறதுனால நான் அப்படியே சொல்லிக்கிட்டு போகிறேன், கவனிங்க. செய்தியின் தலைப்பு இயேசுவை பிடித்து கொள்ளுங்கள். இயேசு வாழ்ந்த நாட்களில் பெதஸ்தா அப்படின்னு ஒரு குளம் இருந்தது. அந்த குளத்தை சுற்றிலும் மண்டபங்கள் கட்டப்பட்டிருந்தது, ஒரு 5 மண்டபங்கள். அந்த மண்டபங்களில் நிறையா வியாதியஸ்தர்கள் வந்து தங்கி இருப்பாங்க. எதுக்காக வியாதியஸ்தர்கள் அங்கே தங்கி இருக்கிறாங்க அப்படின்னா, அந்த குளத்தை அவ்வப்போது ஒரு தூதன், ஒரு தேவ தூதன் வந்து இறங்கி தண்ணியை கலக்குவான். அப்படி கலக்கின உடனே முந்தி தண்ணியில் இறங்குகிற மனிதன் எப்பேற்பட்ட வியாதியஸ்தனாக இருந்தாலும் சுகம் பெறுவான். என்ன மாதிரி வியாதியெல்லாம் சுகமாகும்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக அங்கே சில மனிதர்களை பற்றி போட்டிருக்கு. அங்கே குருடர், சப்பானி, சூம்பின கையுடையவர் அவங்கெல்லாம் இருந்தாங்களாம். இதெல்லாம் பெரிய விஷயம்ல. ஏன்னா பார்வை இல்லாத, இப்போ காய்ச்சல், ஜலதோஷம் இதெல்லாம் குற்றாலத்துக்கு போனாலே குளித்தாலே அந்த மூலிகை தண்ணி மூலமாக நமக்கு சுகம் கிடைக்குதுன்னெலாம் சொல்கிறாங்க. ஆனால் குற்றாலத்தில் குளித்தா கண்ணு திறக்குமா? சூம்பின கை நேராகுமா? ஆகாதுல. ஸோ இந்த காரியம் விசேஷமானதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு தான் அந்த மனிதர்களை பற்றி போட்டிருக்கு. இவங்கெல்லாம் அங்கே இருந்தாங்க. அப்போ அந்த குளம் கலக்கப்படும் போது எப்பேற்பட்ட வியாதியும் சுகமாகும். நான் நினைக்கிறேன் அடிக்கடி அந்த குளம் கலக்கப்பட்டிருக்க வேண்டும். அதனால தான் அநேகர் அங்கே வந்து காத்துக்கிட்டு இருந்தாங்க. எப்பயோ ஒருக்கா கலக்கப்படும்னா அதில் ஒருத்தன் இறங்கி சுகம் பெறுறதுக்குன்னா இவ்வளோ பேர் எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்களா? இல்லை, அது அடிக்கடி நடந்துக்கிட்டு இருக்கிற ஒரு செயல். அதனால் தீராத வியாதி, இந்த மாதிரி பலவீனங்களை உடையவர்கள் அங்கே வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ நம்ம அதுக்கு ஒரு 4 பேரை கூப்பிட்டுக்கிடுவோம். ஸோ இவங்க வந்து வியாதியஸ்தர்கள், குளம் கலக்கப்படும் போது குதிச்சு சுகம் பெறுகிறவர்கள். இன்னொருத்தனை கூப்பிட்டுக்கிடுவோம். இவர் வந்து 38 வருஷமாக இதே இடத்துல என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு? படுத்து கிடக்கிறாரு. 38 வருஷமா இங்கே வந்து இருக்கிறாரு. எத்தனை வயசுல வந்திருப்பார் இவர்? குழந்தையா கொண்டு வந்து என்ன செஞ்சுருந்துருக்க மாட்டாங்க, போட்டிருக்க மாட்டாங்க. குழந்தையா இருக்கும்போது எல்லாமே நல்லா தான் இருக்கிறாங்க. வளர வளர தான் அவங்களுடைய அந்த இயலாமை புரிகிறது. சில மருத்துவங்கள்லாம் பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு முடிவுக்கு வராங்க, இவனுக்கு இது நிரந்தரமான பிரச்சனை, அதனால் இனி இவனால் நடக்கவே முடியாது அப்படின்னு இவங்க ஒரு கன்க்ளூஷனுக்கு வரும்போது இவன் ஒரு 10-12 வயசு என்ன செஞ்சிடும் ஆயிரும். இன்னொன்று 10-12 வயசு வரும்போது தான் இவனை இங்கே கொண்டு வந்து என்ன செய்ய முடியும், போட முடியும். அதனால இவன் ஒரு 10-12 வயசுல வந்திருப்பான். இப்போ இங்கேயே எத்தனை வருஷம் இருக்கிறான்? 38 வருஷம். அப்போ இவனுக்கு என்ன வயசு? ஒரு 48-50 வயசு என்ன செய்யும் இவனுக்கு இருக்கும். சரியா? ஓகே. அப்ப இவனுக்கு 38, இந்த ஆட்கள் அடிக்கடி வந்து சுகம் பெற்று போயிட்டே இருக்கிறாங்க ஒரு கூட்டம். இவன் 38 வருஷமா ஏமாற்றம் தான். ஏன்னா எல்லாருக்கும் நடக்கிறது இவனுக்கு நடக்க மாட்டேங்குது, எல்லாருக்கும் கிடைக்கிறது இவனுக்கு கிடைக்க மாட்டேங்குது. அதுக்கு காரணம் வேற சொல்றான். 7வது வசனத்துல தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை தூக்கி கொண்டு போய் விடுறதுக்கு ஆள் இல்லைன்னு சொல்றான். என்னதான் காரணம் சொன்னாலும் நன்மை நடக்கல, ஆசீர்வாதம் இல்லை. அதுதான் பிரச்சனை. இப்ப இயேசு அங்க வந்தார். வந்து படுக்கை எடுத்துக்கொண்டு நடன்னு சொன்னாரு. 9வது வசனம் சொல்லுது, உடனே அந்த மனுஷன் சொஸ்தமானான். சுகமாகி படுக்கை எடுத்துக்கொண்டு என்ன செஞ்சிட்டான்? வீட்டுக்கு போயிட்டான். 38 வருஷ பிரச்சனை ஒரு நொடி பொழுதுல என்ன செஞ்சிருச்சு? சுகம் ஆயிருச்சு. சரி, இப்போ இந்த கூட்டத்தை நம்ம 2ஆ பிரிக்கிறோம். 2 விதமான கூட்டம். அதாவது இவங்க ஒரு கூட்டத்தை அடையாளப்படுத்துறாங்க. இந்த 38 வருஷமா படுத்திருந்த மனுஷன் ஒரு கூட்டத்தை அடையாளப்படுத்துறான். சரியா? ஒரு கூட்டம் குளத்துல இறங்கி சுகம் பெற்றவர்கள். சரியா? இப்ப இவங்களுக்காக வந்தது யாரு? தேவதூதன்.
தேவ தூதன் வந்து குளத்தை கலக்குனா, இறங்குனாங்க, சுகம் பெற்றாங்க. இப்படி ஒரு கூட்டம் இருக்குது. இங்க ஒரு கூட்டம். இவனுக்காக வந்தது யாரு சொல்லுங்க? இயேசு வந்திருக்கலனா ஐயா எங்க தான் வாழ்க்கையை முடிப்பாரு? ஆமா, ரெக்கார்ட் பிரேக் தான். இந்த பெதஸ்தாலையே ரொம்ப வருஷமா படுத்திருந்தவன், இந்த பெதஸ்தால வந்து போனவங்களுடைய எல்லா ரெக்கார்டும் இவனுக்கு தெரியும். எத்தனை தடவை தூதன் இறங்கி வந்து கலக்குனாங்கலாம் தெரியும். ஆமா, ஆனா ஐயாவுக்கு மட்டும் என்ன செய்யல? ஒன்னும் நடக்கல. சரியா? அப்ப இவனை தேடி வந்தது யாரு? இயேசு. சரி, இப்பவும் இந்த ரெண்டு கூட்டம் இருக்கு. இப்ப உங்ககிட்ட நான் கேட்கிற கேள்வி என்னன்னா, உங்களுக்கு யார் வரணும்னு விரும்புறீங்க? அப்படியா? சரி, நல்ல பதில் தான். நல்ல, நீங்க தெளிவான ஆட்கள் தானே, நல்லதான் சொல்லுவீங்க, நான் எதிர்பார்த்தேன். ஓகே, இப்ப இந்த ரெண்டு கூட்டம் யார்? ஒரு கூட்டம் ரட்சிக்கப்படாத சபைக்கு வெளியே இருக்கிற ஒரு கூட்டம், அவங்கள உலகத்தார் அப்படின்னு நம்ம சொல்றோம். மற்ற கூட்டம் இயேசுவால் நேரடியாக சந்திக்கப்பட்டு மீட்கப்பட்டு ரட்சிக்கப்பட்ட கூட்டம். யாரு? யாரா இருக்கும்? நம்ம தான். இயேசு யாரை தேடி வந்தாரு சொல்லுங்க சத்தமா? நம்மளை தான் தேடி வந்தார். எங்க என்னை தேடி இயேசு வந்தான்னு சொல்றவங்களும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த பல்லவியை பாடுவோமா? என்னை தேடி இயேசு வந்தார், என்ன மாற்றி விட்டார். என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றி விட்டார். அல்லேலூயா நான் பாடுவேன், அல்லேலூயா நான் பாடுவேன், பாடி பாடி துதித்திடுவேன் நான் ஆடி பாடி. ஓ என்னை தேடி இயேசு வந்தார், ஓ எந்தன் வாழ்வை அவர் என்னை தேடி, ஆமென், எந்தன் வாழ்வை. பல நேரம் ரட்சிக்கப்பட்ட நமக்கும் ரட்சிக்கப்படாத உலகத்தில் இருக்கிற மற்றவர்களுக்கும் உள்ள வித்தியாசம் நமக்கு புரியறது இல்லை. ஏன்னா நம்ம என்ன நினைக்கிறோம்னா, அவங்களும் நல்லா தானே இருக்காங்களா இல்லையா? உலகத்தில் இருக்கிறவங்க நல்லா இருக்காங்களா இல்லையா? உலகத்தில் இருக்கிறவங்க சம்பாதிக்கிறாங்களா இல்லையா? உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு சுகம் கிடைக்குதா இல்லையா? உலகத்தில் இருக்கிறவங்க வளர்றாங்களா, முன்னேறாங்களா இல்லையா? சொல்லுங்க. உலகத்தில் இருக்கிறவங்க ஆசீர்வாதமா இருக்காங்களா இல்லையா? அதான் உங்களுக்கு ஒரு குழப்பம் இருக்கு, இவற்றை என்னத்தை சொல்ல அப்படின்னு. ஆனா இருக்காங்க, ஏன்னா இருக்காங்க. அப்ப நமக்கு அவர்களுக்கு என்ன வித்தியாசம்? இந்த வித்தியாசம் தெரியாததுனால தான் ரொம்ப தேவ பக்தியில வளர முடியாம மக்கள் தவிக்கிறாங்க. இங்கிட்ட ஒரு கால் அங்கிட்ட ஒரு கால் வச்சுக்கிறது, அவங்க மேல ஒரு கை, பாஸ்டர் மேல ஒரு கை போட்டுக்கிறது, இங்கிட்ட ஒரு லிங்க் அங்கிட்ட ஒரு லிங்க், அப்படியே தன்னால மக்கள் தவிக்கிறாங்க. என்ன பாருங்க, இந்த சப்ஜெக்ட், இந்த சம்பவம் நமக்கு இந்த வித்தியாசத்தை தெளிவா நமக்கு என்ன செய்யுது? விளக்குது. உங்களுக்கு நான் முதலே சொன்னேன், சரி நானே உங்களுக்கு விளக்கிய சொல்லிடுறேன். பாருங்க, ரட்சிக்கப்படாதவர்களுக்காகவும் தேவன் யாரை அனுப்புறாரு? தூதர்களை அனுப்புகிறார். இந்த கூட்டம், இந்த ரட்சிக்கப்படாத கூட்டத்துக்கு, இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு, அநியாயம் அக்கிரமம் பண்றவங்களுக்கு, குடிக்கிறவங்களுக்கு, வெறிக்க, இவங்களுக்கும் யார் அனுப்புகிறார் சொல்லுங்க சத்தமா? தூதன். ஸோ இவங்க வேலைக்கு போறாங்க, சம்பாதிக்கிறாங்க, ஆஸ்பத்திரிக்கு போறாங்க, அவங்களுக்கு சுகம் கிடைக்குது, பள்ளிக்கூடத்துக்கு போறாங்க, நல்லா படிச்சு பெரிய ஆள் ஆகிறாங்க, பலவிதமான நம்பிக்கைகளை பின்பற்றுறாங்க, பல கோயில் குளங்களுக்கெல்லாம் என்ன செய்யறாங்க? போறாங்க. அவங்களுக்கு அதுல ஒரு சமாதானம் என்ன செய்யுது? அவங்களுக்கு கிடைக்குது. இப்படி உலகத்துல இருக்கிற மனிதர்கள் அனுபவிக்கிற எல்லா நன்மைக்கும் காரணம் யாருங்கிறதா இப்ப ஒரு பெரிய கேள்வி. காரணம் யாரு? காரணம் நம்முடைய ஆண்டவர் தான். நான் சொல்றது புரியுதா? உலகத்துல இருக்கிற ஜனங்கள் அனுபவிக்கிற எல்லா நன்மைக்கும் காரணம் யாரு தான்? ஏன் அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு சில குறிப்புகளை சொல்றேன். என்னன்னா, அந்த குளத்தை கலக்க வந்தவன் யாரு?
யோவான் 5:4 ரொம்ப தெளிவா போட்டிருக்கு. ஏனெனில் சில சமயங்களிலே தேவதூதன் வந்து குலத்தை என்ன செய்வான்? சரி, தேவதூதன் தானா வருவானா அல்லது தேவன் சொல்லி வருவானா? தேவதூதர்களுக்கு சுய சித்தம் கிடையாது. அதனால அவங்களா வந்து நமக்கு உதவி செய்ய முடியாது. தேவன் தான் அவ்வப்போது போய் குலத்தை கலக்கிட்டு வாடா, ரொம்ப பேர் வியாதியா இருக்கிறான், கலக்கிட்டு வாங்க, ரொம்ப பேர் கேன்சர்ல இருக்கிறான், கலக்கிட்டு வா, ரொம்ப பேர் எய்ட்ஸ்ல இருக்கிறான், சுகம் அடையட்டும் அப்படின்னு சொல்லி இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்களுக்காக யாரை அனுப்புறாரு? கர்த்தர் தேவ தூதர்களை அனுப்புகிறார். இந்த உலகத்துல இப்போதும் நன்மை நடக்கிறது, அற்புதங்கள் நடக்கிறது, அதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா தேவன் பரத்திலிருந்து ஜனங்களுக்கு ஒத்தாசை. சங்கீதம் 147:9 சொல்லுது, மிருக ஜீவன்களுக்கு கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் அவர் ஆகாரம் கொடுக்கிறார். யோபு 38:41 காக்கை குஞ்சுகள் தேவனை நோக்கி கூப்பிடுகிறது. காக்காவே யாரைத்தான் கூப்பிடுது? அப்ப இந்த உலகத்தில் இருக்கிற மனுஷன் மட்டும் யாரை கூப்பிட முடியும்? தனக்கு தெரிஞ்ச நம்பிக்கைகளின்படி அவன் யாரனாலும் கூப்பிடலாம். ஆனா செவி கொடுக்கிற ஒரே ஒருவர் யார் தான்? ஏன்னா உசுரோடு இருக்கிற ஒரே தெய்வம் யாரு தான்? அதனால யாரு எதை கூப்பிட்டாலும் யாரு தான் பதில் கொடுக்கணும்? ஏசப்பா தான் பதில் கொடுக்கணும். எங்க புரியுது பாஸ்டர்ன்னு சொல்றவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்போஸ்தலர் 17:24 உலகத்தையும் அதிலுள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனானவர். தெளிவா பாருங்க அந்த வசனத்தை. இன்னும் ஒரு 10 நிமிஷம் இருங்க, 10 நிமிஷம். உலகத்தையும் அதிலுள்ள யாவற்றையும் உண்டாக்கின, இதுல யாருக்காவது உங்களுக்கு சந்தேகம் இருக்குதா? இந்த உலகத்தையும் அதிலுள்ள யாவற்றையும் உண்டாக்கினவர் யார்? யாருடைய தேவன்? யாருடைய தேவன்? வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிறபடியினால் அவர் எப்படி இருக்கிறார்? வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவர். கைகளினால் கட்டப்பட்ட கோயில்களில் அவர் வாசம் பண்ணுகிறது. சரி, எல்லாருக்கும் ஜீவனையும், சத்தமா சொல்லுங்க, அது என்ன போட்டிருக்கு வசனம்? எல்லாருக்கும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிற அவர். பாருங்க, எல்லாருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் யார் தான் கொடுக்கிறா? அவர். 26 வசனத்துல பாருங்க, அடுத்த வசனம், மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே ரத்தத்தினாலே யார் தோன்ற பண்ணா? அவர். சொல்லுங்க பார்க்கலாம். அப்படி சொல்லக்கூடாது, அவர் சொல்லுங்க. எல்லா ஜனங்களையும் ஒரே ரத்தத்துல தோன்ற பண்ணினவர் யார்? அவர். சொல்லுங்க. அவள்னு எனக்கு கேக்குது. அல்ல, அவர் சொல்லுங்க. அவர். பூமியின் மீதெங்கும் குடியிருக்க செய்து தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவள் குடியிருப்பின் எல்லைகளையும். அப்ப இந்த உலகம் முழுவதையும் ஆண்டு கொண்டிருக்கிறவர் யார் தான்? நம்முடைய தேவன். புரியுதா? அதனால நீங்க போய் தைரியமா உங்க ஃப்ரெண்டு கிட்ட, ரட்சிக்கப்படாத உங்க பக்கத்து வீட்டுக்காரங்களாம் சொல்லலாம், எங்க கடவுள் தான் உங்களுக்கு சோறு கொடுக்கிறார், எங்க கடவுள் தான் உனக்கு ட்ரெஸ் கொடுக்கிறார், எங்க கடவுள் தான் உனக்கு வெற்றி கொடுக்கிறார், எங்க கடவுள் தான். நீ எங்க கடவுளை அறியலனாலும் பரவாயில்ல, எங்க கடவுள் தான் ஒத்த கடவுள். யார் எந்த கடவுளை நோய் கூப்பிட்டாலும் அவங்களுக்கு அந்த தெளிவு இல்லாதனால தான் எல்லாம் சொல்றாங்க தெரியுமா, எல்லா ஆறுகளும் ஒரே கடல்ல போய் என்ன செய்யுது? வெரி குட்யா, அந்த அறிவாது உனக்கு என்ன செய்யுது? இருக்குது. அந்த கடல் தான் எங்க ஆண்டவர் கர்த்தராகிய இயேசு. அதுக்கு மேல என்னத்தையா பேசுனாங்கன்னா, இந்த அப்போஸ்தலர் 17வது அதிகாரத்தை எடுத்து என்ன செஞ்சிருங்க, வாஸ்து காட்டுங்க. இந்த பாரு, நான் சொல்லல, வேதம் என்ன செய்யுது அப்படி சொல்லுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரி, இப்ப இந்த கூட்டத்துக்கு சோறு கொடுக்கிறது யாரு? யாரா இருக்கும்? நம்முடைய ஆண்டவர் கர்த்தராகிய இயேசு. இந்த கூட்டத்துக்கு சோறு கொடுக்கிறது யாரு? நம்முடைய ஆண்டவர். ஏன் இப்படி தயங்குறீங்க? ஒன்றும் உங்களுக்கு பயம்லாம் ஒன்றும் இல்லைல்ல. நல்லா இயேசுன்னு சொல்லுங்க. இயேசுன்னு ஒரு நல்ல நாமம் அவருக்கு இருக்குது. தேவன்னு சொல்றோம். ஏதாவது ஒன்று நீங்க என்ன செய்யலாம், சொல்லலாம். இந்த கூட்டத்துக்கு சோறு கொடுக்கறது யாரு? இந்த கூட்டத்துக்கு அறிவு கொடுக்கறது யாரு? இந்த கூட்டத்தை அழகுபடுத்தி வாழ வைக்கிறது யாரு? குடும்பம் நடத்துறது இல்லை, குடும்பம் கொடுத்தது யாரு? பிள்ளைகளை கொடுக்கறது யாரு? ஐஸ் நாட்களை கொடுக்கறது யாரு? இவங்களையும் வாழ வைக்கிறது யாரு? ஆனா இந்த கூட்டத்துக்கு என்ன பிரச்சனை தெரியுமா? இந்த கூட்டத்துக்கு என்ன பிரச்சனை நம்ம சொல்றோம். ஆனா அந்த கூட்டத்தை பற்றி ஒரு சில விஷயங்களை சொல்றேன் பாருங்களேன். அந்த கலக்கிற தூதனை பத்தி இந்த கூட்டத்துக்கு ஒரு கவலையும் இல்லை. இந்த கூட்டத்துக்கான ஒரே கவலை என்னதான்? சுகம் பெறணும்.
இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் எல்லாம் அந்த கண்ணோட்டத்திலே தான் இருப்பான். எவன் கலக்குறாங்கிறத பத்தி கவலை இல்லை. அதனாலதான் 33 பேரை வச்சிருக்கான். எவனாவது ஒருத்தன் தாயா, எவன் கலக்குனா நமக்கு என்ன? நமக்கு தேவை சுகம், நமக்கு தேவை வெற்றி, நமக்கு தேவை பணம், நமக்கு தேவை அழகு, நமக்கு தேவை தீர்க்காயுசு. யார் கலக்குனாலும் நமக்கு பிரச்சனையே இல்லைங்கிறதா இந்த கூட்டத்துக்கான. இப்போ அந்த இறங்கி வர்ற தூதன் யாருன்னு என்னைக்காவது இவங்க உட்காந்து யோசித்தாங்களா? இல்லை. கலங்கி எந்திரிச்ச உடனே சுகம் பெற்றான்ல, அதுக்கப்புறம் நன்றி சொல்றதுக்குன்னு இவன் வந்தானா? இல்ல. அடுத்து வருவான் இங்க. எப்ப? சுகம் பெறதுக்கு. அப்படி ஏதாவது வியாதி வந்துச்சுன்னா திரும்ப என்ன செய்வான்? வருவான். ஏன் அங்க தூதனுக்கு ஒரு செலவு வைப்பான், தூதனுக்கு கோயில் கூட கட்டுவான். ஆனா தூதன் மேல உள்ள பற்றுல இல்ல, எதுல? அவனுக்கு ஏதாவது நடக்கும்ங்கிற நம்பிக்கையில. இப்ப புரியுதா உலகத்தார பற்றிய தெளிவு உங்களுக்கு? புரியுதா உங்களுக்கு? சரி. இப்ப இந்த சுகம் பெற்றவர்கள் எந்த அடிப்படையில சுகம் பெற்றிருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? இப்ப ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கிறோம், குளத்தை கலக்குவான். அவன் கலக்கின உடனே, எப்ப கலக்குவான்னு என்ன செய்யாது தெரியாது, கலக்குவான். கலக்கின உடனே யார் முந்தி இறங்குறானோ, ஒருவேளை 10 பேர் கூட குதிப்பான். ஆனா எவன் முதல்ல குதிச்சான்னு எப்படி கண்டுபிடிக்க? எவனுக்கு சுகமாச்சோ அவன் தான் முந்தி இறங்கினா அப்படிங்கிறத மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். எப்படியோ ஒரு மாசத்துக்கு ஒரு 20-30 பேர் சுகம் பெறான்னு வச்சுக்கோங்களேன். ஆமா, ஓகே. இப்ப இவன் எந்த அடிப்படையில சுகம் பெறான் அப்படின்னு நீங்க கொஞ்சம், இவங்க சுகம் பெற்ற அந்த வெற்றியின் ரகசியம் என்ன, வெற்றிக்கான காரணம் என்ன? இப்ப இவர் தான் சுகம் பெற்றார்னு வச்சுக்கோங்களேன். இவர்கிட்ட நம்ம பேட்டி எடுக்கிறோம், எப்படி நீங்க சுகம் பெற்றீங்க அப்படின்னு நம்ம பேட்டி எடுக்கிறோம். அப்ப அவர் என்ன காரணம் சொல்வார்னு நினைக்கிறீங்க? சரி, நீங்க சலபலான்னு பல காரியங்கள் சொல்றீங்க. ஆனா நானே விளங்க சொல்றேன். ஒண்ணு நான் யோசித்தேன், என்னன்னா கண் விழிப்பு. புரியுதா? ஏன்னா எப்ப வந்து கலக்குவான்னு தெரியாது, அதனால. புரியுதா? இன்னொரு வார்த்தை என்ன சொல்லணும்னா கடின பிரயாசம். என்னப்பா தூங்கலையா? ஐயோ, தூங்கிட்டா நமக்கு சுகம் கிடைக்காது, அதனால தூங்கக்கூடாது, முழிச்சே என்ன செய்யணும், இருக்கணும். அப்பப்போ போய் கண்ணில் தண்ணியை ஊற்றிட்டு அப்படியே ரெடியா இருப்பான். இன்னைக்கு உலகத்துல ஜனங்கள் அவ்வளவு இதா இருக்காங்கல்ல, ஒரு காரியத்தை அடையிறதுக்கு எவ்வளவு முனைப்பா இருக்காங்க. நம்ம தான் சோப்லாங்களா இருக்கோம். இங்க வருங்க. ஆமா, நீங்க நல்லா விளங்கிக்கோங்க. நீங்க யாரு தான்? இவர் தான். ஆமா, நம்மளை மட்டும் ஆண்டவர் தேடி வரலன்னு வச்சுக்கோங்களேன், இப்படித்தான் கிடந்திருப்போம். புரியுதா உங்களுக்கு? ஏன்னா இந்த கூட்டம் பொழைச்சுக்கிடும். ஏன்னா இந்த கூட்டம் எப்படிப்பட்ட கூட்டம், எப்படி அடையணும்டா அந்த உலகத்தில். அதுதான் நான் யோசிப்பேன். இந்த கூட்டத்துக்கு ஆண்டவர் வாக்கு தத்தங்களை கொடுத்துக்க உடனே அப்படி ஆக்குவேனாக்கும், இப்படி ஆக்குவேனாக்கும். ஆனா ஒரு சின்ன சோதனை வந்த உடனே அப்படியே ஒற்றே கூப்பாடு. இஸ்ரவேல் ஜனங்கள் மாதிரி தான் முறுமுறுக்கிறது. நான் சாகணும், எடுத்தோடனே நான் சாகணும். இந்த உலகத்துல இருந்து என்ன பிரயோஜனம், இந்த சபையில இருந்து என்ன பிரயோஜனம், ஏன் எனக்குன்னு யாருமே கிடையாது, இப்படியே புலம்புற கூட்டம். யாரே? மதிப்பிற்குரிய நாம் இஸ்ரவேல் ஜனங்கள். நான் சொல்றது புரியுதா? இந்த கூட்டம். ஆனா உலகத்துல இருக்கிறவனை பாருங்க, அவனுக்கு நம்பிக்கை தருகிற வாக்கு தத்தங்கள் கிடையாது. இது மாதிரி எந்த பாஸ்டராவது போய் மோட்டிவேட் பண்றாரா, பேசுறாரா? எந்த பாஸ்டராவது விசிட்டிங் போறாரா? விசாரிக்கிறதுக்கு யாராவது வீட்டுக்கு வர்றாங்களா? ஆனா அவன் கிறுக்கான், எப்படி தெளிவா இருக்கான். என்ன அடி விழுந்தாலும் சோர்ந்து போக மாட்டேங்கிறான். அவன் மூஞ்சில எந்நேரமும் ஃபேர் அண்ட் லவ்லியை பூசிட்டு வந்துட்டு ஆள் சம்மன் இருக்காங்க. வெளியே பார்க்க, உள்ள என்ன இருந்தாலும் வெளியே காட்ட மாட்டேங்கிறான். பார்க்கிறீங்களா இல்லையா? அதுதான் இந்த கூட்டம். நமக்கு அந்த குவாலிஃபிகேஷன் கிடையாது. அடுத்து என்ன இவங்களுக்கு நடந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? அதிர்ஷ்டம். இப்ப இறங்குறாங்க, சுகமாயிருச்சு. இவன் என்ன சொல்லுவான்? தெரிலங்க, எப்படி நடந்துச்சுன்னே தெரிலங்க, ஒரு 10-20 பேர் குதிச்சாங்க, நான் சுகமாயிட்டேன். என்னமோ அதிர்ஷ்டம் இருக்கா? இந்த கூட்டத்துக்கு ஒண்ணும் கிடையாது. உங்களுக்கு என்னைக்காவது அதிர்ஷ்டம் அடிச்சிருக்குதாங்க? நீங்கெல்லாம் லாட்டரி சீட்டு வாங்கினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சொத்தை தான் எழுதி கொடுக்கணும், ஒண்ணு கூட என்ன செய்யாது. ஏன்னா அதிர்ஷ்டமே இல்லாத கூட்டம். நமக்கு அக்கம் பக்கத்துல இருக்கிறவன் எல்லாம் எனக்கு அது கிடைச்சது இது கிடைச்சதுங்க, நமக்கு என்னடா ஒண்ணுமே கிடைக்க மாட்டேங்குது. அதிர்ஷ்டம் இல்லாத கூட்டம். அடுத்து இவனுக்கு நேரம் நல்லா ஒர்க் அவுட் ஆகும்.
புரியுதா? ஆமா. இவன் பாருங்க வீட்டுக்கே போகாம இருக்கிறான். என்னன்னா எப்பயாவது தூதன் வருவான் கலக்குவான் அப்படின்னு இவன் இருக்கிறான். தூதன் வந்து கலக்கிட்டு போனதுக்கு அப்புறம் தான் கண்ணை முழிப்பான். என்னடா இப்பதாங்க சாப்பிட்டு கொஞ்ச நேரம் கண்ணை மூடுவோம், இவ்வளவு நேரம் முழிச்சிருந்தேங்க, தூதன் வரல, இப்பதான் கண்ணை மூடுனேன். ஓ நேரம் அப்படி. ஆனா இவன் பாருங்க ஊரெல்லாம் சுத்திட்டு வருவான். எங்க இவன் சொல்லுவான், எங்கடா ஊரை சுத்த போற, தூதன் வந்துருவான்டா பாத்துக்கலாம் அப்படின்மா. வருவான், உட்காருவான், கரெக்டா தூதன் கலக்குவான், கரெக்டா குதிப்பான். நம்ம இப்படியே கிடக்கிறோம். நமக்கு கரெக்டா அவன் வரும்போது தூக்கம் வந்துருது. அதாவது கரெக்டா கொஞ்ச நேரம் இப்படி பிறண்டு படுப்பான் அங்கிட்டு கலக்கி விட்டு போயிடுவான். ஆனா இவன் அப்பதான் இங்கிட்டு திரும்புறான், அவனுக்கு கரெக்டா கலக்குறான். அப்ப இவனுக்கு எல்லாமே என்ன ஒர்க் அவுட் ஆகுது? டைம் ஒர்க் அவுட் ஆகுது. இவன் தான் யாரு? மதிப்பிற்குரிய நீங்கள். உங்களுக்கு என்ன ஒர்க் அவுட் ஆகாது? நீங்க ராகு கேது, நல்ல நேரம் கெட்ட நேரம், சனி நல்லா ஒர்க் அவுட் ஆகும். அப்புறம் மனிதர்களுடைய ஆதரவு இவங்களுக்கு என்ன இருக்கு? இப்ப இவன் என்ன சொல்றான், டேய் மாப்பிள்ள நீ முதல்ல போ, நான் பின்னாடியே வரேன், நம்ம குரூப்புக்கு மட்டும்தான் ஏதாவது நடக்கணும், வேற குரூப்பை விட்டுறாதரா அப்படின்னு இவங்க ஒரு செட்டா சங்கமா சேர்ந்துக்கிறாங்க. இவனுக்கு ஒருத்தனுமே என்ன செய்ய மாட்டேங்கிறான். நடக்குதா உலகத்துல? நம்மளை மட்டும் எவனுமே என்ன செய்ய மாட்டான், சேர்த்துக்கிட மாட்டான். அவங்க எல்லாம் சங்கமா ஜாதியா என்ன செய்வாங்க, இருப்பாங்க. அப்புறம் மனிதர்களுடைய ஆதரவு, அதிகாரம், இவன் ஊயினா அடாவடித்தனமா இருப்பாங்க. நம்ம ஆளு இந்த பாட்டை பாடுறதுக்குள்ள இந்த ஆளு பயந்ததை பார்த்தீங்கன்னா, இந்த சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் தான் வரணும். அப்ப இதான் நம்ம கிட்ட எந்த அதிகாரம் தோரணை ஒண்ணு இல்ல. நம்ம சத்தமா கூட என்ன செய்யறது இல்ல, பேசுறது இல்ல. ஆனா உலகத்துல இருக்கிறவங்க பாருங்க, ஒண்ணுமே இல்லாட்டினாலும் ஆய் ஊயின்மா. அப்ப புரிஞ்சுக்கோங்க, நீங்க எந்த கூட்டத்தை சேர்ந்தவர்கள், நீங்க எந்த கூட்டம்? அதாவது உங்களுக்கு இந்த கூட்டம் சொல்லிக்கிறதுல உடன்பாடு இல்லை, வேற வழி இல்லை, நீங்க இந்த கூட்டம் தான். புரியுதா உங்களுக்கு? இப்ப இந்த கூட்டம்னு சொல்றது ஒன்றும் பெருமை கிடையாதுங்க. நமக்கு அதிர்ஷ்டம் இல்லை, நேரம் ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்கி, நம்ம செய்யறது எல்லாமே ஃபெயிலியர் ஆயிடுது, இப்படி எல்லாம் கிடக்கிறோம். நம்ம 38 வருஷமா கிடக்கிறோம். ஆனா நமக்கான ஒரே ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? இயேசு நம்மை தான் தேடி வந்தார். நல்ல கையை தட்டி ஆண்டவருக்கு ஒரு மகிமையை செலுத்துங்க பார்க்கலாம். இயேசு யாரை தேடி வந்தார்? நம்மை தேடி வந்தார். யோவான் 15:16 சொல்றது, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை. இவன் இயேசுநாதரை கூப்பிட்டானா? இல்ல, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். அப்ப நமக்கு தெரிகிற ஒரே ஒரு சத்தியம் என்ன தெரியுமா? இயேசு இல்லாமல் உங்களால வாழவே முடியாது. ஏன்னா ஏற்கனவே நான் சொல்லிட்டேன், என்னெல்லாம் இல்லை, நம்ம கிட்ட கடின பிரயாசம் இல்லை, அதிர்ஷ்டம் இல்லை, நேரங்காலம் நமக்கு ஒர்க் அவுட் ஆக மாட்டிக்கு, மனிதனுடைய ஆதரவு ஏதாவது இருக்குதா? இல்லை, அதிகாரம் தோரணை ஏதாவது இருக்குதா? ஒன்றும் இல்லை. அப்போ ஒரே ஒன்றை வச்சு தான் நம்ம வாழ முடியும். எதை மட்டும்தான் வச்சு வாழ முடியும்? கையை கொடுங்க பாஸ், எழும்புங்க, படுக்கை எடுத்துக்கொண்டு நடங்க. அப்ப இவர் இயேசு இல்லாட்டினா எந்திரிச்சிருக்கவே மாட்டாரு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இயேசு இல்லாம நீங்க எந்திரிச்சிருக்கவே மாட்டீங்க. இயேசு வந்ததுனால தான் இன்னைக்கு உங்களுக்கு இப்படி ஒரு வாழ்க்கை என்ன செஞ்சிருக்குது, கிடைச்சிருக்குது. எத்தனை பேர் அதை ஒத்துக்கிறீங்க? ஆமா, சரி, தேங்க்யூ, போயிட்டு வாங்க. இப்ப செய்தி என்னன்னா, தேடி வந்த தெய்வம் இயேசுவ என்ன செய்யணும்? தேடி வந்தார், நம்மளை ரட்சித்தார். இப்ப இந்த 38 வருஷமா படுத்திருந்தவன் என்ன செஞ்சான் தெரியுமா? படுக்கை எடுத்துட்டு கிளம்பிட்டாங்க, திரும்பி கூட பார்க்கலங்க. உடனே மக்கள்லாம் பரபரப்பாகி கேட்குறாங்க, டேய் என்னடா எப்படா நடந்த?
ஒருத்தர் சொன்னார் படுக்கை எடுத்துட்டு நடன்னாரு, நான் நடந்தேன்னு. அவங்கெல்லாம் யூதர்கள். யூதர்களுக்கு ஓய்வு நாளில் யாரும் எந்த வேலையும் செய்ய கூடாது, அது ஒரு ஓய்வு நாள். ஏன்னா அதனால அவன்லாம் என்ன கேட்டான் தெரியுமா, சரிடா ஓய்வு நாளில் நீ படுக்கை எடுத்துக்கிட்டு நடக்கலாமா என்ன அப்படின்னு அவன் கேட்குறான். ஓய்வு நாளில் யார் உன்னை இந்த வேலையை செய்ய சொன்னது? எனக்கு தெரியவே தெரியாதுங்கிறாங்க. பாருங்க, ரட்சித்த தேவன், 38 வருஷமான சிறையிருப்பை மாற்றின தேவன், ஆனா இவனுக்கு யார தெரியல, தேவனை தெரியல. சரி, அப்புறம் ஆண்டவர் தேவாலயத்தில் அவனை பார்த்து இனி பாவம் செய்யாத அப்படின்லாம் சொல்றாரு. அப்ப அவனுக்கு இயேசுன்னு புரிஞ்சுக்கிட்டவன் என்ன பண்ணான் தெரியுமா, நேரா போய் யூதர்கள்ட்ட இந்த யாருன்னு கேட்டீங்கல்ல அந்த இயேசுதான்னு போட்டு விட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் நீங்க வேதத்துல வாசித்து பார்த்தீங்கன்னா, ஓய்வு நாளில் இயேசு செய்யக்கூடாததை செஞ்சதுனால அவரை கொலை செய்ய வேண்டும் என்று அவர்கள் வகை தேடினார்கள். ஏண்டா உன்னை எழுப்புனது குத்தமாடா, உன்னை ரட்சித்தது குத்தமா, இந்த கர்மேல் சபையில உன்னை கொண்டு வந்து சேர்த்தது குத்தமா? இன்னைக்கும் நம்ம நிறைய பேரை வச்சு ஆண்டவர் வருத்தப்படுவார் போல. இவனை நம்ம சீசனா சேர்த்தா இவன் எங்க பண்றான், 30 வெள்ளி காசுக்கு நம்மள காட்டி கொடுத்து அடி வாங்க வைக்கிறானே பாருங்க. அப்ப இயேசுவை எப்படி ஹேண்டில் பண்ணன்னு தெரியல அவனுக்கு. அப்ப நமக்கு இவனுக்கும் இவங்களுக்கு என்னங்க வித்தியாசம்? இவங்களும் கலக்கின தூதனை பத்தி கவலைப்படல, இவனும் தன்னை சுகப்படுத்தின இயேசுவை பத்தி கவலைப்படலன்னா இவனுக்கும் அவங்களுக்கு என்ன வித்தியாசம்? இப்ப இதான் இங்க பிரச்சனை. நமக்கு உலகத்தாருக்கும் என்ன வித்தியாசம்? நான் சொன்னேன், உலகத்தார தேவன் தான் அவருடைய தூதர்களை வைத்து காப்பாற்றுகிறார். நமக்கு அவரே வந்திருக்கிறார், அது பெரிய புண்ணியம், அது சிலருக்கு தான் கிடைக்கிற பாக்கியம். ஏன்னா நம்மெல்லாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள்னு நம்ம சொல்லும் போது அப்படி ஒன்றும் நம்மகிட்ட விசேஷம் இல்லையே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். விசேஷமே இல்லாதனால தான் கர்த்தர் நமக்கு என்ன செஞ்சாரு, தெரிந்து கொண்டாரு. ஸோ அதுக்கு நம்ம நன்றியா இருக்கணும். ஆனா இந்த தேவனை மறந்துட்டு தேவையை மட்டும் நினைச்சுக்கிட்டு வாழ்ந்தோன்னு வச்சுக்கோங்களேன். இவங்க அப்படிதான், தூதனை மறந்துட்டு தேவையை மட்டும்தான் நினைப்பாங்க. தேவைப்படும் போது தான் தூதனை அவங்க என்ன செய்வாங்க, தேடி வருவாங்க. இன்னைக்கு ஒரு பெருங்கூட்டம் கிறிஸ்தவத்துல தேவைக்காக தேவனை தேடுகிற கூட்டம். ஏன்னா சர்ச்சுக்கு போன ஆசீர்வாதத்துக்காக சபைக்கு வர்ற அந்த கூட்டம். அதனாலதான் இவங்களுக்கு தங்களுக்கும் மற்றவர்களுக்கு இருக்கிற வித்தியாசம் என்ன செய்யல, தெரியல. எல்லாம் ஒண்ணுதானே, நீ அந்த கோயிலுக்கு போற, நான் இந்த கோயிலுக்கு போறேன், நீ அதுக்காக போற, நான் இதுக்காக போறேன். இல்லைங்க, நமக்கு அவங்களுக்கு பெரிய வித்தியாசம் என்ன செய்யுது இருக்குது. நான் முதல்ல சொல்லிட்டேன், பெரிய வித்தியாசம் என்ன, நமக்கு தேவனே வந்தார், அங்க தேவ தூதன் தான் என்ன செஞ்சான், வந்தான். அப்ப வந்த தேவனை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணுங்கிறதான் இந்த நாளின் செய்தி. நம்பர் 1 என்னன்னா, அவரை நீங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போகணும். ஏன்னா இப்ப படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்தவன் என்ன பண்ணி இருந்திருக்கணும்? இப்பதானே சொன்னேன் நானு. என்ன பண்ணி இருந்திருக்கணும்? ஐயா தெய்வமே என்னைய சுகமாக்கிட்டீங்க 38 வருஷமா. ஆமா, இது என்னமோ கனவு மாதிரி தான் இருக்குது, நிஜம் மாதிரி எனக்கு தெரியல. என்ன இனி நம்பிக்கையே இல்லாம இருந்தேன், இங்கே தான் நம்ம காலம் முழுசும் கிடக்கணும்னு இருந்தேன். ஆனா என்ன தேடி வந்து எழுப்பிட்டீங்களே தெய்வமே, வாங்க எங்க வீட்டுக்கு வந்து ஒரு டீ சாப்பிட்டு போங்கன்னு கூட்டு போயிருக்கணுமா இல்லையா? ஐயா கிளம்பிட்டான். நிறைய நேரம் நம்ம என்ன செஞ்சிடறோம், அவரை விட்டுட்டு போயிடும். இயேசு எங்கும் இருக்கிறார், அவர் ஆவியா இருக்கிறார், எங்கும் இருக்கிறார். ஆனா உறவின் அடிப்படையில இயேசுவை நம்முடைய வீட்டுக்கு அழைத்து செல்லுகிறோமா? வீட்டுக்கு அழைத்து செல்வதுனா என்ன அப்படின்னா, நம்முடைய பிரைவேட் லைஃப்க்கு அவரை நம்ம கூட்டிட்டு போறோமா, அப்படியே தனிப்பட்ட வாழ்க்கைக்கு இயேசுவை கூட்டிட்டு போறோமா அப்படிங்கிறதான். இதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம்? நடத்தையில நம்ம வித்தியாசத்தை காட்ட முடியும். நடத்தையில உண்டான வித்தியாசம் தான் இயேசு நம்ம கூட வர்றாருங்கிறதுக்கான அடையாளம். சரியா? இப்ப உதாரணத்துக்கு, நான் உங்க கூட இந்த ஆராதனை முடிஞ்சு வீட்டுக்கு போகும்போது வர்றேன்,
வித்தவுட் பிளான் நீங்கள் அப்படி வெளியே போகிறீங்க, உடனே நான் என்ன செய்கிறேன், பா வரேன், உங்கள் வீட்டுக்கு வரேன் அப்படிங்கிறீங்க. நீ வர வேண்டாம் சொல்ல முடியும்? நீங்கள் தலை விதின்னு சொல்லிட்டு என்ன செய்யணும், நீங்கள் கூட்டிகிட்டு தான் போகணும். சரி, எப்படி போவீங்க நீங்கள்? புரியுதா? சரி பாஸ்டர் வாங்கன்னு சொல்லிடுறீங்க. யார் முன்னாடி போவா? நீங்கள் தான். நான் பின்னாடி வரேன். இப்போ நீங்கள் எப்படி போவீங்க? உங்கள் நடையே ரொம்ப பவ்யமாக இருக்கும். மற்ற நேரம்னு வச்சுக்கோங்களேன், சும்மா போகிற நேரம், இப்போ யார் வாரா கூட, பாஸ்டர் வராரு. உடனே அங்கே தெருவில் இருக்கிறவங்க எல்லாம் ஒரு மாதிரி பார்ப்பாங்க. என்ன அப்படின்னா, மண்டை அங்கிட்டு இங்கிட்டு எங்கிட்டு என்ன செய்யாது, மண்டையும் கொண்டையும் ஒரே பொசிஷன்ல இருக்கும். அப்படியே நடப்போம். உடனே என்ன அப்புறம் வீட்டுக்கு போயிட்டீங்க. ஒருவேளை வீட்டுக்குள்ளே யாரோ இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ புருஷன்னா உள்ள மனைவி, அல்லது பிள்ளைகள்னா உள்ள பெற்றோர் இருக்காங்க, அல்லது பெற்றோர் அப்படின்னா உள்ள பிள்ளைகள் இருக்காங்க, யாரோ ஒருத்தங்க இருக்காங்க. சாதாரணமாக போவேன், ஏய் என்ன இங்கே, ஏன் கதவை திறந்து கிடக்கு அப்படி இப்படின்னு என்னத்தையாவது சலம்பிக்கிட்டே போவோம். ஆனால் நம்ம வீட்டுக்கு மட்டும்தான் நம்ம அதிகாரம் பண்ண முடியும். இப்போ பாஸ்டர் வராரு பின்னாடி, அதனால சத்தமில்ல, ஏம்மா ஏ சாந்தி, ஏங்க உள்ள இருக்கிற ஆளுக்கு டவுட் ஆகி போயிடும், இவர் நம்ம வீட்டுக்காரரா பக்கத்து வீட்டுக்காரரா, இவ்வளோ பொலைட்டா பேசுறாரு, நம்மால் எந்நேரம் குறைச்சி தானே பழக்கம். ஒன்று அவங்க என்னமோ ஆச்சு போல அப்படின்ட்டு, என்ன என்னன்னு, பாஸ்டர் வரார், பாஸ்டர் வரார், வாங்க பாஸ்டர், வாங்க பாஸ்டர். உள்ள இருக்கிற ஆளுக்கு அவ்வளோதான், டயரியா போயிடும். சரி இந்தா வாரேன்ட்டு அது உள்ள போயிடும். கவனிங்க, நான் உங்க கூட வரும்போது உங்களிடத்தில் என்ன மாற்றம் உண்டாகிறது? உங்கள் நடத்தையில் மாற்றம். அப்ப இயேசு உங்க கூட வந்தா சொல்லுங்க, யோசித்து பாருங்க. இப்ப சகையு கூட இயேசு என்ன செஞ்சான்? சந்தோஷமாய் வீட்டுக்கு, லூக்கா 19:6 அப்படிதான் போட்டிருக்கு, அவன் சீக்கிரமா இறங்கி சந்தோஷத்தோட அவரை அழைத்து கொண்டு போனான். பாருங்க, சகையு இயேசுவை கூட்டிகிட்டு போய்கிட்டு இருக்காங்க. சகையு யாரு? வரி வசூலிக்கிறவன். அநியாயமா அடாவடித்தனமா ஜனங்களை கழுத்தை நெரிச்சு தலையில 2 கொட்டு கொட்டி அடிச்சு பணத்தை பிடுங்கிறவன். இவனை கண்டாலே எல்லாம் செதறி ஓடுவான். இப்ப சகையு இயேசுநாதரை கூட்டிக்கிட்டு வழக்கமா 5-6 அடியாட்களோட இவன் சலம்பிக்கிட்டே வர்றவன், ஏய் எங்கடா இருக்கான் அப்படின்னு வர்றவன். அதனால இவன் வர்றான்னு தெருவில் ஒரு ஆள் என்ன செய்யாது, இருக்காது. ஆனா இன்னைக்கு இயேசுநாதரை கூட்டு போனோன்னு ஐயா எப்படி போறான்? அதனால இப்ப இவன் வர்றாங்கிறது தெரியாம ஒருத்தன் சந்து வழியா வந்து கரெக்டா இவனுக்கு முன்னாடி சிக்கிட்டான். இவனை பார்த்தவனே அவனுக்கு வெத்துருச்சு. ஐயான்னு காலில் விழ போனான் பாருங்க. அவன் கையை பிடிச்சி தூக்கி நிறுத்தி, டேய் என்னடா, ஏன்டா பயப்படுற, அண்ணன்டா, உனக்கு எல்லாம் தாரேன்டா. அவனுக்கு ஒன்றும் புரியல, அவனுக்கு புரியல. கவலைப்படாத, நல்லா இருக்கணும். இவன் வாயிலிருந்து இப்படி நல்ல வார்த்தை ஒரு நாள் என்ன செய்யாது. அதனாலதான் இவன் பேமொழி முழிக்கிறான். இவன் ஏன் முழிக்கிறான்னு இப்ப இவருக்கு விளக்கம் சொல்லணும்ல. அதனாலதான் இவன் திரும்பி ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நான் யார்கிட்டலாம் அநியாயமா வாங்கினேனோ அவன்கிட்டலாம் நாளத்தனையா தெரியும், என் ஆஸ்தியில பாதியை நான் ஏழைகளுக்கு எழுதி கொடுத்துறேன் அப்படின்னு இவருக்கு விளக்கம் வேற கொடுக்குறான். கொடுத்துட்டு, இங்க பாரு மகேஷ், கவலைப்படக்கூடாது, அண்ணன் இருக்கேன், உனக்கு கல்யாண செலவுக்கு எவ்வளவு வேணும் நாளைக்கு வந்து வீட்டில் வாங்கிட்டு போ, சரியா போ அப்படிங்கிறான். அவனுக்கு உலகத்துல என்னடா நடக்குது இங்க அப்படின்னு தலையெல்லாம் என்ன செய்யுது, புரியுதா? அப்ப இயேசுவ சகைய வீட்டுக்கிட்டு கூட்டிட்டு போனான்னா என்ன அடையாளம்? நடத்தையில் மாற்றம் தெரிகிறது. அப்ப நீங்க இயேசுவ வீட்டுக்கு கூட்டிட்டு போறீங்கன்னா என்ன அடையாளம்? உங்களுடைய நடை உடை பாவனையில என்ன வேணும்? மாற்றம் வேணுமே. பக்கத்துல திரும்பி பார்த்து கேளுங்க, ஏதாவது மாற்றம் இருக்குதா? இல்லை எனக்கு ஒன்றும் தெரில, உங்க வீட்டில் தான் விசாரிக்கணும்.
ஆமாங்க. ஒரு சபையில் ஒரு விசுவாசி, அவங்களுக்கு பயங்கரமான சத்துரு போராட்டம். ஆமாம், அதுக்கப்புறம் ஆண்டவர் விடுதலை தந்தார், இப்போ நல்லா இருக்கிறாங்க. அவங்க ஒரு சாட்சி சொன்னாங்க. அந்த ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப நாட்களில் அவங்களுக்கு பிடிச்சிருந்த பேய் மோசமான பேயாம். அதனால அவங்க வீட்டிலேருந்து கிளம்பி வருவாங்கல்ல, பேய் இருக்குமா, சர்ச்சுக்கு வரவே விருப்பம் இருக்காதான். ஆனால் கரெக்டாக அந்த ரயில்வே அந்த கேட்டு தாண்டோம்ல, அந்த பேய் இவங்ககிட்ட இருந்து இறங்கி கேட்டு மேலே ஏறி உட்காந்துக்கிடுமா. இவங்களுக்கு நல்லா தெரியுமா. சபைக்கு வந்தால் ரொம்ப உற்சாகமாக இருக்குமா, ரொம்ப பரபரப்பாக, ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்களாம். திரும்பி போவாங்க பார்த்தீங்களா, கரெக்டாக கேட்டை தாண்டும் போது கேட்லேருந்து இறங்கி தலை மேலே ஏறி உட்காந்துக்கிடுமா. இது கிட்டத்தட்ட 6 மாசமா நடந்துகிட்டு இருக்கு. இந்த சகோதரி என்ன செய்ய, சர்ச்சுக்கு வருது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இது என்ன ஆச்சரியம். சபையில் இருக்கிற பாதி பேருக்கு இந்த வேலை தான் நடக்குது. ஆமா, இதில் இந்த சபையிலுடைய 4 மூலைகள் இருக்குதுல்ல, இந்த 4 மூலைகளும் பிசாசின் சங்கமங்கள். இந்த சைட்ல இருந்து வர்றவங்களுக்கு இந்த பேயெல்லாம் அங்கிட்டு இறங்கிக்கிடும் அந்த முக்கில், இங்கிட்டு இருந்து வர்றவங்களுக்கு இந்த முக்கில் இறங்கிக்கிடும், இங்கிட்டு இருந்து வர்றவங்களுக்கு இந்த முக்கில் இறங்கிக்கிடும், இங்கிட்டு இருந்து வர்றவங்களுக்கு இந்த 4 முக்கையும் தண்ணி தெளிச்சு ஜோம் பண்ணா என்ன பிரயோஜனம், அடுத்த முக்கில் போய் நிற்கும். நம்மகிட்ட மாற்றம் வேணும்ல. இயேசு கூட வந்தா பிசாசு கூட வருமா? ஆனா சபைக்கு வந்தா நம்ம எல்லாரும் இயேசுவா இருக்கிறோம், வீட்டுக்கு போனா பிசாசா இருக்கிறோம். என்ன வித்தியாசம்? இங்க இருக்கிற இயேசுவை இங்கேயே விட்டுட்டு போயிடுற. 38 வருஷமா படுத்திருந்தவன் இயேசுவை என்ன செய்யல, வீட்டுக்கு கூட்டு போலங்க. ஏன் பேரு கூட என்னன்னு கேட்கலையா அவன். அதனால தேவ பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில மாற்றம் எப்போ வரும் தெரியுமா? இயேசு கூட வரணும். பாட்டு பாடுவோமா? இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். நம்ம இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். நோய்கள் பேய்கள் ஓட்டிடுவார், நோய்கள் பேய்கள் ஓட்டிடுவார். நொந்து போன உள்ளத்தை ஓ இயேசு கூட வருவார். ஆமென். எல்லாவித நம்ம இயேசு கூட வருவார், ஓ எல்லாவித அற்புதம் செய்வார். எல்லாம் விருப்பம்தான், இயேசு கூட வரணும், எல்லா அற்புதமும் நடக்கணும்னு. கூட வரணும்னா வர்ற மாதிரி நடந்துக்கிடணும்ல. அதனால ஒரு உணர்வு தான், இயேசு என் கூட இருக்கிறாரு, அதனால நான் பரிசுத்தமா இருக்கணும், நீதியா இருக்கணும், உண்மையா இருக்கணும், ஒழுக்கமா இருக்கணும், அன்பா இருக்கணும், தயவா இருக்கணும், இரக்கமா இருக்கணும். இந்த உணர்வோடு வாழ்றதுக்கு பேர் தான் இயேசு கூட வர்றது. எத்தனை பேர் இன்னைக்கு இயேசுவை வீட்டுக்கு கூட்டு போறீங்க? அதனால போற வழியிலெல்லாம் இயேசுவையே நினைச்சுக்கிட்டு போங்க. ஏன்னா நம்ம ஆள் அங்க முக்குல என்ன செய்யறான், நிக்கிறான். குறிப்பா அந்த முக்குக்கு போகும்போது சலபலன்னு அந்நிய பாஷை பேசிக்கிட்டே என்ன செய்யுங்க, ஏன்னா ஏறிடக்கூடாது. இன்னைக்கு ஒரு நாள் நம்ம வீட்டுக்கு போற வரைக்கும் அந்நிய பாஷையிலேயே போனோம். புரியுதா? இறக்கி விட்ட மாதிரியே இருக்கட்டும், அங்கே இருக்கட்டும், நான் பார்த்துக்கிறேன், நான் விரட்டிக்கிறேன். ஆனா தயவு செய்து வீட்டுக்கு யாரை கூட்டு போங்க? இயேசுவை. இப்போ வீட்டுக்குள்ள போயிட்டீங்கனாலும் அன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கை வித்தியாசமா இருக்கணும். என்னடா வித்தியாசமா இருக்கு அப்படின்னா, இயேசு என் கூட இருக்கிறாரு, இனி நான் பாவம் செய்ய மாட்டேன், இனி அசுத்தமா பார்க்க மாட்டேன், இனி கெட்ட வார்த்தை பேச மாட்டேன், இனி யார்ட்டையும் சண்டை போட மாட்டேன். ஏன்னா இயேசு என் கூட இருக்கிறாரு. ரெண்டாவது, இந்த இயேசுவை என்ன செய்ய? லூக்கா 10:39 மரியாள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்த. வீட்டுக்கு கூட்டு போயாச்சுங்க. இயேசுவை என்ன செய்யணும்? பாட்டு பாடி பைபிள் வாசித்து என்ன செய்யணும்? ஜெபிக்கணுங்க. ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் இந்த ஜெபம், பாடல், துதி, ஆராதனை, வேத வாசிப்புங்கிற இந்த அனுபவம் பாரம்பரியமானது அல்ல, சடங்காச்சாரம் அல்ல, அது உறவு. என்னது? உறவு. சரி, சகோதரிகள்கிட்ட கேட்போண்ணே. அதாவது கல்யாணம் பண்ணி ஒரு 10 வருஷம், அதுக்கு மேலே வேண்டாம்,
எனக்கு கல்யாணம் பண்ணி 10 வருஷத்துக்குள்ள ஆகுது அப்படிங்கிறவங்க மட்டும் கை வைத்து காட்டுங்க பார்க்கலாம். கல்யாணம் பண்ணி 10 வருஷம். யாரு? எல்லாம் வயசானவங்களா நீங்கெல்லாம்? இந்தா ஏனா இருக்கா? கை வைத்துமா. வேற யாரு? 10 வருஷம். அனிதா, ஏய் கைய வைத்துமா. ஐயோ யோ 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 10 வருஷம். நான் வயசானதுகளை வச்சுக்கிட்டு இருக்கேன் போலயே. எனக்கு இன்னைக்கு தான் ஒரு தெளிவு வருது. ஆஹா, எல்லாம் வயசாயிடுச்சுடா. இந்த சகோதரி சிஸ்டர் 10 வருஷத்துக்குள்ளதானே ஆகுது, 11 வருஷம் ஆகலையில. கை வைத்துங்க பாருங்களேன். எல்லாத்தையும் நான் செலக்ட் பண்ண. சரி, நான் ஒரு கேள்வி கேட்குறேன். எத்தனை பேர் வீட்டுக்கு அம்மாவுக்கு டெய்லி ஃபோன் பண்ணுவீங்க? பாருங்க, அனிதா சிஸ்டருக்கெல்லாம் அதிக வருஷங்கள் ஆயிடுச்சு. சரி, எல்லாம் பொதுவாகவே கேட்போமே, எங்க எனக்கு அம்மா இருக்கிறாங்க, அம்மாவுக்கு டெய்லி ஃபோன் பண்ணுறவங்கிறவங்களாம் கைவித்தி காட்டுங்க. நல்லா கைவித்தி காட்டுங்க. நல்லா பார்த்தீங்களா? எதுக்காக ஃபோன் பண்ணுறீங்க? ஃபோன் பண்ணுறதுனால ஏதாவது கிடைக்குதா? உறவுக்காக. பேச்சுவார்த்தையே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். என்ன உறவு இருக்குது? புரியுதா நான் சொல்றது? அப்ப இயேசு வந்தார், நம்மை ரட்சித்தார், உண்மைதான். அதனாலதான் நம்ம சபைக்குள்ள இருக்கிறோம். ஆனா நமக்கும் அவருக்கும் இடையில பேச்சுவார்த்தை இருக்குதா? உறவு இருக்குதா? அவர் ரட்சித்ததுனால அவர் தான் நம்முடைய தகப்பன், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அந்த உறவு மாற போறது இல்லை. ஆனா பேச்சுவார்த்தை இருக்குதா? பேச்சுவார்த்தை இல்லாத உறவு உறவாகுமா? சொல்லுங்க, யோசித்து பாருங்க. அவன் என் பிள்ளைதான் ஆனா பேச மாட்டான் அப்படின்னா அது என்ன உறவு? அவர் என் மச்சினர் தான் ஆனா எங்களுக்கும் அவருக்கும் பேச்சுவார்த்தை கிடையாது அப்படின்னா அது என்ன உறவு? அவர் மச்சினரா இருந்தா என்ன, இல்லாட்டி என்ன? அப்ப அவர் இயேசு தான், அவர் ரட்சகர் தான். அவர் என்னை தேடி வந்தார், என்னை ரட்சித்தார். இன்றைக்கு அவர் என்னுடைய தேவனா இருக்கிறார், தகப்பனா இருக்கிறார். ஆனா எனக்கு அவருக்கும் பேச்சுவார்த்தை கிடையாதுன்னா என்ன அர்த்தம்? அதுக்குதான் ஒரு நாளைக்கு குறைஞ்சது 1 மணி நேரம், ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் இருக்குல்ல, 1 மணி நேரம் ஒரு 2 பாட்டு பாடி, என்ன, அப்புறம் ஒரு 3 அதிகாரம் பைபிள் வாசம். 2 பாட்டுக்கு 10 நிமிஷம் தாங்க ஆகும். 3 அதிகாரத்துக்கு 20 நிமிஷம் தான் ஆகும். பெரிய அதிகாரமா வாசித்தாலே 20 நிமிஷம் தான் ஆகும். அப்புறம் ஒரு 10 நிமிஷம் நல்லா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே நல்லா ஸ்தோத்திரம் பண்ணி, அப்புறம் ஒரு 20 நிமிஷம் உங்க எல்லா காரியங்களையும் கர்த்தர்ட்ட சொல்லி ஜெபிக்கணுங்க. இந்த 1 மணி நேரம் தேவனோடு உள்ள உறவு நமக்கு தேவை. அப்படி இல்லைன்னா இந்த சைடு இருந்தவங்களுக்கும் இந்த சைடு இருந்தவங்களுக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. ஸோ எத்தனை பேர் தீர்மானம் பண்றீங்க டெய்லி 1 மணி நேரம் நான் ஆண்டோடைய பாதத்தில் இருப்பேன்னு? இப்போ சபையில் 21 நாள் ஜெபம் நடக்குது. அநேகர் வந்து ஜெபிக்கிறீங்க, அநேகர் ஆன்லைனில் எங்களோட இணைந்து ஜெபிக்கிறீங்க. ஆமாம், அநேகர் நல்லா தூங்குறீங்க. இந்த தூங்குற கேஸுகள்லாம் அதுக்கப்புறம் எஞ்சி ஜெபிக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. பிறகு உங்களுக்கும் தேவனுக்கும் என்னதான் தொடர்பு இருக்குது? அதனால் இந்த 21 நாள் அதிகாலை ஜெபத்துக்கு வாங்க. அதிகாலை ஜெபம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் டெய்லி காலையில் எழுந்த உடனே 2 பாட்டு பாடி நல்லா வசனம் வாசித்து நல்ல கர்த்தரை துதித்து ஸ்தோத்தரித்து உங்கள் காரியங்கள் எல்லாத்தையும் ஆண்டோட்ட சொல்லி ஜெபிக்கணும். 3வது, இந்த இயேசுவை என்ன செய்ய? 1 பேதுரு 5:7 இப்போ ஆண்டவர் நம்ம வீட்டுக்கு வந்தார், அவரோட நம்ம உறவாடுறோம். 1 பேதுரு 5:7 சொல்லுது, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல என்ன செய்யுங்க? வச்சிருங்க. பாருங்க, இந்த உலகத்துல நிறைய கவலைகள், போராட்டங்கள், பிரச்சனைகள், பயம், சந்தேகம், என்ன நிறைய இருக்குது. நிறைய நம்முடைய இருதயத்தை அழுத்துது. இதை நம்ம எப்படி வெளிப்படுத்துறோம்? முறுமுறுப்போம், புலம்புவோம், அழுவோம், கோபம், பிறர் மேல கோபப்படுவோம், எரிச்சல் அடைவோம், யார்ட்டையும் பேச மாட்டோம், வெறுப்பை காட்டுவோம். இதுதான் நம்முடைய உள்ளத்தில் இருக்கிற அந்த கவலைகளினுடைய வெளிப்பாடு. ஆனா வேதத்தின்படி இது எதுவுமே சரி கிடையாது. இது எதையுமே நீங்க செய்யக்கூடாது. அப்ப எப்படி இந்த உள்ளத்துல இருக்கிற கவலைகளை சமாளிக்கிறது?
பைபிளில் அன்னாள்னு ஒரு சகோதரி இருந்தா, அவளுக்கு பிள்ளை இல்லை, அது நிமித்தம் உண்டான நிந்தை நிமித்தம் குடும்ப பிரச்சனை. அவ ஆண்டுடைய சமூகத்துல போய் என்ன செய்தாலாம்? இருதயத்தை ஊற்றி ஜெபித்தாள். வேதம் சொல்லுது, உங்க கவலைகளை எல்லாம் யார் மேல இறக்கி வைங்க? சத்தமா சொல்லுங்க, யார் மேல இறக்கி வைங்க? கர்த்தர் மேல. அப்ப ஆண்டவர் சொன்னாரு, அறை வீட்டுக்குள் பிரவேசித்து கதவை சாத்தி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. ஆண்டவருடைய சமூகத்தில் அழுங்க, புலம்புங்க, அவர்கிட்ட உங்க கோவத்தை காட்டுங்க, அவர்கிட்ட உங்க எரிச்சலை காட்டுங்க. அப்படி ஒரு தேவ சமூகத்துல போய்கிட்டு ஒரு 10 கண்ணாடி டம்ளரை வாங்கி வச்சுக்கோங்க, ஈஸியா உடையிற மாதிரி. கதவை சாத்திக்கோங்க, காலில் நல்லா ஷூலாம் போட்டுக்கோங்க. உள்ள போகும்போதே ஒரு விளக்கமாத்தையும் ஒரு முரத்தையும் எடுத்துட்டு போய்க்கோங்க. போய் ஆண்டவருடைய சமூகத்துல டம்மு 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 டம்முன்னு கண்ணாடி பாட்டில போட்டு என்ன செய்யுங்க? உடைங்க. எதிர்ப்பு, எரிச்சல் எல்லாத்தையும் யார்கிட்ட காட்டுங்க? ஆண்டவரே அதாங்க சொல்லியிருக்கிறார். ஏப்பா, நான் உன்னைய விசாரிக்கிறேன். உங்களை உண்மையா விசாரிக்கிறவர் யாரு? மற்றவங்கெல்லாம் சும்மா டம்மியா போலியா விசாரிக்கிறவங்க. போற போக்கில் கேட்பாங்க, நல்லா இருக்கிறீங்களா அப்படின்வாங்க. நீ நல்லா இருந்தா என்ன, நல்லா இல்லாட்டி எனக்கு என்ன? அதுதான் அவங்களுடைய மனநிலை. நீங்க நல்லா இல்லைன்னு சொன்னீங்கன்னா உடனே 10-20 ரூபா தூக்கி கொடுத்துருவாங்களாக்கோ. நீங்க நல்லா இல்லைன்னு சொன்ன உடனே வாங்கக்கா என்ன பிரச்சனைன்னு கூட்டு போய் கடையில் டீ வாங்கி கொடுத்து விசாரிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? நீங்க நல்லா இல்லைன்னீங்கன்னா ஐயோ சரி ஜெபம் பண்ணிக்கிறேன்னா அப்புறம் வாரேன், ஏன்னா நீங்க அடுத்து ஏதாவது உட்கார வச்சு அறுத்துருவீங்களோன்ட்டு கிளம்பிடுவோம், அல்லது ஏதாவது கேட்டுருவீங்களோன்ட்டு கிளம்பிடுவாங்க. இதுதான் உலகம். அவங்க விசாரிப்பெல்லாம் சும்மா போலியானது. உண்மையா அவங்கள விசாரிக்கிறவர் யார்? கர்த்தர். அதனால அவருடைய சமூகத்துல போய் அழுங்க, புலம்புங்க, என்னென்னத்தை உடைக்கணுமோ உடைங்க. வெளியே வரும்போது எப்படி வரணும்? சிரிச்ச முகத்தோடு வரணும். அப்ப அழுகிறது கொட்டுறதெல்லாம் எங்க? தேவ சமூகத்துல. வெளியே எப்படி இருக்கணும்? எங்க உங்க பக்கத்துல இருக்கிறவங்களுடைய முகத்தை பாருங்க. சஹாரா பாலைவனம் மாதிரி இருக்குதா, அல்லது சுவிட்சர்லாந்து புல்வெளி மாதிரி இருக்குதா? எப்படி இருக்குது? கவனிங்க, ஒரு நாளும் உங்க முகத்துல சோகம் தெரிய, ஒரு தேவ பிள்ளையினுடைய முகத்துல சோகம் தெரிய கூடாது. சோகத்தெல்லாம் எங்க கொண்டு போய் கொட்டணும்? கர்த்தருடைய. பைபிள் அப்படிதான் போட்டிருக்க. அன்னாள் ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு வெளியே வரும்போது அவ முகத்துல என்ன இல்ல? துக்கம் இல்ல. கவலை எல்லாத்தையும் யார் மேல இறக்கி வைக்கணும்? அவர் மேல இறக்கி. பிறகு எதுக்கு நீங்க அவரை வீட்டுக்கு கூட்டு போனீங்க? அவர் நம்ம கூட இருக்கிறதே நம்ம கவலை, நம்ம பாரம், நம்முடைய பிரச்சனை எல்லாத்தையும் அவர் சுமக்கிறது. அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், யுத்தம் உங்களுடையது அல்ல, பிரச்சனையை மட்டும் என்கிட்ட சொல்லு, நான் டீல் பண்ணிக்கிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்து 4வது, இப்ப அவர் நம்ம கூட இருக்கிறாருங்க. யோவான் 2:5 சொல்லுது, கானா ஒரு கல்யாண வீட்டில் திராட்சரசம் குறைந்த போது எல்லாருக்கும் ஒரே கலக்கம். அப்போ வேலைக்காரரை கூப்பிட்டு இந்த மரியாதை என்ன சொல்றாங்க பாருங்க, அந்த இயேசு உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். இப்போ இயேசுவை வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டீங்க, அவரோடு உங்களுக்கு ஒரு நல்ல உறவு இருக்குது. ஏன்னா எல்லா காரியத்தையும் அவர்கிட்ட நீங்கள் ஷேர் பண்ணுறீங்க, உங்கள் கவலைகளை எல்லாம். இப்போ அடுத்து அவர் உங்களுக்கு என்ன செய்வார்? ஏதாவது சொல்லுவார்ல, உங்கள் பிரச்சனை தீர்றதுக்கு ஏதாவது சொல்லுவார், உங்கள் வியாதி தீர்றதுக்கு ஏதாவது சொல்லுவார். என்ன சொல்லுவாரா சொல்ல மாட்டாரா? சொன்னா வேதம் என்ன சொல்லுது? அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். செய்யறோமா? செய்யணும். இப்ப அவர் சொல்றதை செய்யக்கூடாதுன்னு நமக்கு எதுவும் கொள்கை கிடையாது. அப்படியா இருக்காது? கொள்கை இருக்குதா? அவர் சொன்னா மட்டும் செய்யவே மாட்டேன் பாஸ்டர், கிடையாது. நம்ம எல்லாருமே அவர் சொல்படி கேட்கணும் தான் விரும்புறோம். ஆனா அவர் சொல்லிட்டாருன்னா செய்யறது நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஏன் அப்படின்னா, ஒண்ணு, நம்முடைய அறிவுக்கு எட்டாத ஒரு விஷயத்தை ஆண்டவர் சொல்றார். இப்ப திராட்சரசம் குறைஞ்சு வச்சுன்ன உடனே அதை சரி பண்றதுக்கு அல்லது திரும்ப திராட்சரசம் உண்டாக்குறதுக்கு முதல்ல என்ன தேவை? திராட்சை பழம் தேவை. ஆரஞ்சு ஜூஸ் செய்யறதுக்கு என்ன தேவை? ஆரஞ்சு பழம் தேவை. மாங்காய் ஜூஸ் செய்யறதுக்கு என்ன தேவை? மாம்பழம் தேவை. ஆனா இங்க ஆண்டவர் முதல்ல என்னத்தை எடுத்துட்டு வர சொன்னார் தெரியுமா? தண்ணி எடுத்துட்டு வர சொன்னாரு. என்ன ஐயா இது? நியாயமா பார்த்தா பால்ல தான் தண்ணியை கலக்கணும், தண்ணியில பாலை கலக்கிறது அநியாயம்.
முதல்ல பாலை ஊற்றணுமா தண்ணி ஊற்றணுமா? பால் தான். அப்ப முதல்ல திராட்சை பழத்தை போடணும், அல்ல திராட்சை ஏதாவது போட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணியை. ஆண்டவர் என்ன சொல்றாரு? முதல்ல தண்ணியை ஊத்து. இதை நமக்கு ஒத்து வர மாட்டேங்கி. இப்ப நம்ம ஆண்டவருக்கு என்ன செய்வோம்? ஐடியா கொடுப்போம். முதல்ல கிரேப்ஸ் வேண்டாமா, நீ தண்ணியை ஊத்து. கிரேப்ஸ் வேண்டாமா, தண்ணியை ஊத்து. கிரேப்ஸ் வேண்டாமா. கடைசி வரைக்கும் நம்ம எதுல தான் இருப்போம்? கிரேப்ஸ்ல தான் இருப்போம். அவர் எதுல தான் இருப்பாரு? அவரும் மாற போறதில்ல, நம்மளும் மாற போறதில்ல, வாழ்க்கையில எதுவுமே மாற போறதில்ல. நம்ம எப்படி கீழ்ப்படியாம போறோம் பார்த்தீங்களா? அவர் ஒண்ணு சொன்னா செய்ய வேண்டியதானே? கண்ணை மூடிக்கிட்டு என்னமோ ஆயிட்டு போகுது, தண்ணியாவே போயிட்டு போதே. ஆனா நமக்கு அந்த அறிவு என்ன செய்ய மாட்டேங்கி, ஒத்துக்கணும். அப்புறம் ரெண்டாவது என்னன்னா, நடைமுறைக்கு பொருந்தாததெல்லாம் சொல்லுவாரு. ஆண்டவர் சொன்னாலே எப்படிதான் சொல்லுவாரு தெரியுமா? கொஞ்சம் இந்த மாதிரி ஆவிகளின் போராட்டம் இருக்கிறவங்களுக்குலாம் நல்லா புரியும் இந்த சத்தியம். நடைமுறைக்கு பொருந்தாது. என்னது நடைமுறைக்கு பொருந்தாதது? ஏங்க, கிரேப் ஜூஸ் போடணும்னா எந்த சட்டி எடுப்பீங்க? யாராவது பாத்ரூம்ல இருக்கிற டாய்லெட்ல இருக்கிற வாளி எடுத்துட்டு வருவீங்களா? இயேசு எதுல தண்ணியை ஊத்த சொன்னார் தெரியுமா? சுத்திகரிப்புக்காக வைக்கப்பட்டிருக்கிற கற்சாடினா என்ன தெரியுமா? உள்ள போறவங்க முகம் கை கால் கழுவுறதுக்காக தண்ணி ஊத்தி வச்சிருக்கிற கற்சாடி. இதுல தண்ணியை ஊத்த சொல்றாரு. இது நடைமுறைக்கு பொருந்துமா? இந்த விஷயம் உள்ள தெரிஞ்சா சண்டைக்கு வருவாங்களா இல்லையா? யோசித்து பாருங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, ஏற்கனவே நடக்காத ஒரு புது விஷயத்தை சொல்லுவார். புரியுதா? இப்ப திரும்ப ஒருக்கா ஒரு சம்பவம் நடக்குது. திராட்சரசம் குறைஞ்ச உடனே ஆண்டவர் சொல்றாரு, உங்களை தண்ணீரால் நிரப்புங்கிறார். நிரப்புவீங்களா நிரப்ப மாட்டீங்களா? நிரப்புவீங்க. ஏன்னா ஏற்கனவே நடந்த விஷயம். செங்கடலுக்கு முன்னாடி போய் நிக்கிறீங்க, என்ன செய்யனே தெரியல. ஆண்டவர் சொல்றாரு, அந்த கம்பை எடுத்து கடலை பிளந்து விடு. பிளப்பீங்களா? பிளப்பீங்க. அதனாலதான் உங்களுக்கு அந்த மாதிரி எந்த சோதனையும் வராது. உங்களுக்கு வர்ற சோதனை எல்லாம் எப்படிதான் வரும்? இதுவரைக்கும் நடக்காத புது சோதனை. அவருக்கு மட்டும் எப்படி இந்த மாதிரி சிலபஸ் எல்லாம் புரியுதோ தெரியல. எவ்வளவு சம்பவங்கள் நடந்திருக்கு. இந்த சம்பவத்துக்கு ஈக்குவலா ஒரு சம்பவம் கூட நம்ம வாழ்க்கையில் நடக்காது. நம்ம படிச்சுட்டு போற கொஸ்டின் என்ன செய்யாது? வராது. ஏன் பிட் எழுதிட்டு போறது கூட என்ன செய்யாது? வராது. இதெல்லாம் முக்கியம்னு டீச்சர் சொல்லி இருக்கோம். நமக்கு மட்டும் அவுட் ஆஃப் சிலபஸ்ல வரும். எந்த தெய்வமே, என்ன சோதனை இது? அவங்களுக்கு அப்படித்தான். இதுக்கு முன்னாடி அப்படி ஒரு சம்பவம் நடந்ததில்லை. அதனால அவன் ஆண்டவர் சொல்ற விஷயம் இவங்களுக்கு எல்லாமே புதுசா என்ன செய்யுது இருக்கு. ஆனாலும் அவர் சொல்றபடி செஞ்சா தான் ஆசீர்வாதம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஐந்தாவது, யோவான் 4:29 அவர் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் எனக்கு சொன்னார், அவரை வந்து பாருங்கள், அவர் கிறிஸ்து தானோ. சமாரியா ஸ்திரிய இயேசு சந்தித்தார். அவருடைய வாழ்க்கையின் ரகசியங்களை எல்லாம் இயேசு சொன்ன உடனே அவளுக்கு ஆண்டவர் மேல நம்பிக்கை வந்துருச்சு. அவ உடனே ஊருக்குள்ள போய் எல்லாத்தையும் சொல்றாங்க. எல்லாத்தையும் சொல்றா. கவனிங்க, எத்தனை பேர் இயேசு என்னை தேடி வந்தார்னு சொல்றீங்க? தேடி வந்த இயேசுவை நீங்க என்ன செய்யணும்? வீட்டுக்கு கூட்டு போனோம். ரெண்டாவது என்ன செய்யணும்? டெய்லி அவருடைய பாதத்துல உட்கார்ந்து ஜெபம் பண்ணணும், வேதம் வாசிக்கணும். மூணாவது, அவர்கிட்ட எல்லா பாரங்களையும் கவலைகளையும் இறக்கி வைக்கணும். சும்மா வெளியே மூஞ்சில அந்த பாரத்தை தூக்கிட்டே என்ன செய்யக்கூடாது? போகக்கூடாது. வெளியே சந்தோஷமா இருக்கணும். ஆண்டவர்கிட்ட எல்லா பாரத்தையும் ஷேர் பண்ணணும். நாலாவது, அவர் என்ன சொல்றாரோ அதை செய்யணும். ஆண்டவருக்கு கீழ்ப்படிறதுக்கு ரொம்ப தீவிரம் காட்டணும். அஞ்சாவது, உங்களுக்கு ஆண்டவர் செய்யற அற்புதங்களை மற்றவங்ககிட்ட என்ன செய்யணும்? சொல்லணும். சொல்லணும். ஆமா, பாருங்க, இந்த சைடு இருந்த கூட்டம் அவங்க யாரை சார்ந்து இருக்கிறாங்க? சீக்கிரமா சொன்னீங்கன்னா சீக்கிரமா முடிச்சிருவேன். தூதனை சார்ந்து இருக்கிறாங்க. இந்த தூதனை சார்ந்து இருக்கிற கூட்டத்துக்கு இயேசுவை தெரியுமா? தெரியாது. அப்ப இவங்களுக்கு யார் சொல்லணும் இயேசுவ? இந்த 38 வருஷம் படுத்திருந்தவன் தான் இவங்க வரணும். இங்க வந்து, டேய், நீ ஒரு 13 வருஷம் படுத்திருப்பியாடா?
என்னைய தேடி இயேசு வந்தார்ரா, இயேசு நாட்ட வாரியா, வந்தா உனக்கு சுகம் கிடைக்கும். நீ இந்த தூதனை நம்பி இருக்கிற வரைக்கும் சொல்லுங்களேன். நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் தூதனை நம்பி இருக்கிறாங்க, நிறைய நன்மைகள் நடக்குதுன்னு சொன்னேன். ஆனா நன்மைகள் கிடைக்காத மக்கள் இருக்காங்களா இல்லையா? அவங்க இன்னும் தூதனை நம்பிக்கிட்டு தான் என்ன செய்றாங்க. ஆனா கிடைக்குமா தெரியாது. ஆனா இயேசுநாதர் வந்தா கிடைக்குமா? நிச்சயமா கிடைக்கும். அப்ப தூதனை நம்பி போய் ஏமாந்த கூட்டத்துக்கு இயேசுவை பத்தி சொல்ல வேண்டியது யாரு? இவன் தான். இவன் யாரு? நீங்க தான். அப்ப ஆண்டவரை பத்தி நீங்க மற்றவங்ககிட்ட என்ன செய்யணும்? சொல்லணும். மார்க் 5:19 அந்த பிசாசுகள் நீங்கின மனுஷனை பத்தி சொல்லி இருக்குது. உன் இனத்தார் இடத்திற்கு போய் கர்த்தர் உனக்கு இறங்கி செய்தவைகளை எல்லாம் அறிவி. சரி, கடைசி 6வது யோவான் 6:67-68 வசனங்கள்ல இயேசுநாதரை விட்டுட்டு நிறைய பேர் பின்வாங்கி போறாங்க. அப்ப இயேசு 12 பேரை திரும்பி பார்த்து என்ன கேட்டார்? நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களோ? இயேசுவை பார்த்து என்ன சொன்னாங்க? யாரிடத்தில் போவோம் சொல்லுங்க. இங்கே 2 கூட்டம் இருக்குது. இங்க ஒரு 12 பேர் நிக்கிறான், இங்கிட்டு ஒரு திரளான ஜனங்கள். இவங்க எல்லாம் இயேசுநாதரை விட்டுட்டு விலகி போறதுக்கு பாக்குறாங்க, இவங்க இயேசுநாதரை பிடிச்சிக்கிட்டு இருக்கிறதுக்கு பாக்குறாங்க. இந்த கூட்டம் யார் தெரியுமா? இயேசுநாதர்ட்ட அப்பம் வாங்கி சாப்பிட்ட கூட்டம். நீங்க மேல உள்ள வசனங்களை வாசித்து பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு, அப்பம் சாப்பிட்டு திருப்தியானதுனால நீங்க என்ன செய்றீங்க? என்னைய பின்பற்றி வந்தீங்கன்னு சொன்ன கூட்டம். அப்ப இதெல்லாம் நன்மைக்காக இயேசுவை பின்பற்றின கூட்டம். இந்த ஒரு கூட்டம் தான் இயேசுக்காக பின்பற்ற கூட்டம். நீங்க எந்த கூட்டத்தில் இருக்க விரும்புறீங்க சொல்லுங்க சத்தமா. பல நேரம் நம்மையும் ஏதோ நான் ஏற்கனவே சொன்னேன்ல, அங்கேயும் நடக்குது அப்படிங்கிற ஒரு உணர்வு நம்மளை என்ன செய்யுதுன்னா ஆண்டவரை விட்டு என்ன செய்யுது? பிரிக்க பார்க்குது. ஆனா நீங்க ஆண்டவரை உறுதியா என்ன செய்யணும்? பற்றி பிடித்து கொள்ள வேண்டும். இந்த 12 பேர் அப்படித்தான். எங்களுக்கு இயேசு போதும்னு ஆண்டவரை பற்றி கொண்டாங்க. எத்தனை பேருக்கு இயேசு போதும்னு நம்புறீங்க? அல்லேலூயா, ஆமென்.